ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்போம். இந்த காலைகளில தேவ சமூகத்துல தேவனை நோக்கி பார்க்கும்படிக்காக ஆண்டவர் நமக்கு கிருபை தந்ததற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல நாம் கண்ணாளிகளா இருக்கும். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குதத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. இந்த வேத பகுதியில நாம் வாசிக்கும் போது உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதான் இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. நாம் நன்மை உண்டாயிருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில பூமியில நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்கணும் அப்படின்றதுக்காக நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது அப்படின்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று இருக்குது. இன்னைக்கு எல்லாரும் கனம் பண்ணுகிறோம், எல்லாரும் தகப்பனும் தாயும் மேன்மைப்படுத்தி பேசுறோம். நிறைய பேர் தகப்பனே வேணாம் தாயே வேணான்னு சொல்லி ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்கணும், பூமி நம்ம நன்மையை நாம் உண்டாக்க வேண்டும், நன்மை நமக்கு கிடைக்க பெற வேண்டும் என்றால் இந்த முதலாவது ஆண்டவர் சொன்ன இந்த கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது முதலாம் கற்பனை என்ன அப்படின்னா, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு நிறைய மக்கள் தங்களுடைய தகப்பனையும் தாயும் வயதான பிறகு அவங்கள ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துறாங்க. என்னன்னா, எங்களால் கவனிச்சுக்க முடியல, எங்களால் பார்த்துக்க முடியல, எங்களுடைய வீட்டு கஷ்டமே எங்களுக்கு பெருசா இருக்குது, நான் எப்படி எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்த்து கொள்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துடுறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் நம்மளை நினச்சிருந்தாங்கன்னா, அவங்களாம் ஏன் இந்த பிள்ளைங்க எனக்கு கஷ்டமா இருக்குது, இந்த பிள்ளைங்களை நான் வளர்க்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நாம் இந்த மாதிரி நினைப்புக்குள்ள போயிருக்கவே முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் எத்தனை கஷ்டம் வந்தாலும் எத்தனை துன்பம் வந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை பத்திரமா பாதுகாத்து கொள்ளணும், தன் பிள்ளைங்க ஒரு நல்ல முன்னேற்றத்துக்குள்ள போகணும், நம் பிள்ளைங்க ஒரு பெரிய லெவல்ல இருக்கணும், அடுத்தவங்க மதிக்கிற மாதிரி நடந்துக்கணும், என் பிள்ளைங்கெல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தகப்பனும் தாயும் தன்னுடைய பிள்ளைகளை நினைச்சு ஒரு பெரிய கனவு அவங்களுக்கு இருந்துருந்துச்சு. அப்போ தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுகிற விஷயத்துல நாம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு நிறைய மக்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாம தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவர்களாக அவதூறு பேசுகிற மக்களாக தான் நிறைய பேர் இருக்காங்க. பிள்ளைங்கெல்லாம் அப்பா அம்மா பேச்சு கேட்காம பிள்ளைங்கெல்லாம் அப்பாவுக்கு எதிர்த்து பேசுறது, அம்மாவை அடிக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைக்குள்ள இன்னைக்கு உள்ள தலைமுறை போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம இந்த முதலாவது கற்பனையை நாம் கைக்கொள்ளுகளா இருக்கோம். நிறைய பேருக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கு தான் ரொம்ப ஆசை. நான் 100 வருஷம் வாழணும், நான் ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். ஆண்டவர் அதான் சொன்னார், நாம தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணோம்னா உன் வாழ்நாள் நீடித்து இருக்கும். தகப்பனையும் தாயும் கனம் பண்ணினா உனக்கு நன்மை உண்டாயிருக்கும். அப்போ நன்மையும் வாழ்நாள் நம்மளுக்கு நீடித்து இருப்பதற்கும் தகப்பனையும் தாயும் கட்டாயம் கனம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். எப்போ நம்ம தகப்பனையும் தாயும் கனம் பண்ணோம் அப்படின்னா, நிறைய பேர் யோசிக்கிறது உண்டு, எப்படி நம்ம தகப்பனையும் தாயும் இப்போ அவங்க நல்ல நிலைமையில இருக்கும்போது அவங்கள பார்த்துக்கிறதே இல்லை, அவங்கள கனம் பண்றது இல்லை, அவங்களால முடியாத ஒரு சூழ்நிலையில கனம் பண்ணி அவங்கள பார்த்துக்கிறது தான் உண்மையான கனம். அப்போ அவங்களால முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அவங்கள நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய பிள்ளைங்க அப்படி செய்யாம தங்கள் மேல சாபத்தை வர வச்சு கொண்டிருக்காங்க. நிறைய பேர் அதை செய்யாம நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நாம இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் யோசிங்க, இந்த காலை வேலையில ஒரு காரியத்தை யோசிங்க எல்லாருமே, நான் என் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறேனா அப்படின்னு சொல்லி. வேதத்துல இந்த எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் அப்படின்னு. ஆண்டவருக்குள்ள பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்க பெரியவங்களாய் கல்யாணம் ஆனவங்க கூட பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. அப்போ பிள்ளைகள் நாம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற பெற்றோருக்கு கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வேதத்துல நாம மாமியார் மருமகளை குறித்து வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ரூத்து நொகமியை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ரூத்து ஒரு மோவாபிய ஸ்திரீ தான். அவங்க அங்க போயிட்டு பெண் கொண்டு இருந்தாங்க நகோமி. அங்கே அவனுடைய கணவனும் 2 பிள்ளைகளும் மரித்து போனாங்க. ஓர்பால் அவங்கள விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனா ரூத்து ஒரு காரியத்தை சொன்னாங்க, உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், நீ எங்க மறிக்கிறீங்களோ அங்கேயே நானும் மறித்து அடக்கம் பண்ணப்படுறேன், உங்க ஜனம் தான் ஏன் ஜனம் அப்படின்னு சொல்லி
நகோமி விடாம ரூத்து பற்றி கொண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க திரும்ப அவங்க நாட்டுக்கு வந்த பிறகு அங்கே போவாச ரூத்துக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த வழியா தான் கிறிஸ்து அந்த வம்ச வழியில் தான் பிறகுறாரு. அப்போ இன்னைக்கு நாம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம பெரியவங்களுக்கு நாம் கனம் கொடுக்கிறவர்களா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். பெரியவர்களை கனம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கும்போது நமக்கு ஆசீர்வாதங்கள் நிச்சயமா கொடுக்கப்படும். அப்போ நம்மளோட வயதுல முதிர்ந்தவங்களோ இல்லை நம்முடைய பெற்றோரோ இல்லை மற்ற நம்முடைய வயது சென்றவர்களோ அவங்களுக்கு நாம பண்ணும்போது கர்த்தர் அதிலே மகிமைப்படுகிற தேவனா இருக்கிறார். வேதத்துல இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் கட்டளையை சொல்லும் போது நிறைய வயது உள்ளவனுக்கு முன்பாக எழுந்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்போ நமக்கு முன்னாடி நம்ம விட வயசுல அதிகமா உள்ளவங்க யாராவது வந்தாங்கன்னா நம்ம உட்காந்துருந்தோம்னா எழுந்து நிற்கணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு கனம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நமக்கு தெளிவா ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டு கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு வரவேற்போம், அவங்கள சேர் போட்டு உட்கார வைப்போம். அது சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அவங்கள வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கிறது தான் தமிழகத்துடைய கலாச்சார பண்பாடு. அப்போ இன்றைக்கு நாம கூட என்ன பண்ணோம், அதை தான் ஆண்டவர் நமக்கு தெளிவா வேதத்துல எழுதி கொடுத்துருக்காரு. அவர் வேதத்துல எல்லாவற்றையும் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். நாம என்ன பண்ணணும்னா ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து வேதத்தை ஒழுங்கா தியானிச்சோம்னா நாம பெற்றோரை கைவிட மாட்டோம், பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்களாக நாம் இருப்போம். அப்போ வேத வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி இருக்கிறாங்கன்னா, கல்யாணம் பண்ணிட்டா நாங்க ஒரு பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கல்யாணம் பண்ணாலும் சரி பணம்னாலும் சரி பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. அப்போ நம்ம வாழ்நாள் நீடித்திருக்கணும், நான் பூமியில நன்மை உண்டாயிருக்கணும் அப்படின்னா நாம பெற்றோரை கட்டாயம் கனம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் கனம் பண்ணுவோம், ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கர்த்தரிடத்துல நாம் பெற்றுக்கொள்வோம். மற்ற மனுஷர்கிட்ட நம்ம அவங்கெல்லாம் நீங்க அவங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டீங்க, அவங்கள வயசான காலத்துல நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு ஒருவேளை அவங்க சொல்றவங்க சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு மேலான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. அது யார்கிட்ட இருந்து வரும்னா கர்த்தரிடத்துல இருந்து தான் வரும். அப்போ கர்த்தரிடத்துல இருந்து நமக்கு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கர்த்தர் தந்து நம்மை நடத்த அவர் வல்லவரா இருக்கார். பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதத்தை குறித்து வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நீங்க பிள்ளைகளானீங்கன்னா உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமா கொடுப்பாரு. நீங்க பெற்றோருக்கு கனம் பண்ணுங்க, உங்க பெற்றோர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் உங்க மேல தங்கி இருக்கும். பெற்றோர்கள் கூட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை திட்டாதீங்க. பெற்றோர் பிள்ளைகள் மேல சாபத்தை கூட்டிடாதீங்க, அவங்கள எப்போதும் ஆசீர்வதிச்சுட்டே இருங்க. அந்த ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளுக்கும் மட்டும் இல்லை, அது தலைமுறைக்கு வரைக்கும் நிற்கும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகளே, உங்க பெற்றோரை கனம் பண்ணுங்க, உங்க வாழ்நாள் நீடித்திருக்கும். உங்களை ஆண்டவர் நீடித்த நாட்கள் நிலைத்திருக்க பண்ணுவார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை காத்து வழிநடத்துவாரு. காலை வேலையில வசனத்தை வச்சு ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பெற்றோரை ஒருவேளை நான் கனவீனப்பட்டு இருந்தேனா, ஒருவேளை என் பெற்றோருக்கு விரோதமா நான் பேசியிருந்தேனா, என் பெற்றோரை நான் மதிக்காம போயிருந்தேனா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் இனி எங்க பெற்றோரை கனம் பண்ணுகிற பிள்ளையா இருக்கணும் ஆண்டவரே. எனக்கு நன்மை உண்டாகணும் ஆண்டவரே. என் வாழ்நாள் நீடித்திருக்கணும். என் பெற்றோரை நான் கனம் பண்றதுக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஒருவேளை இந்த வீடியோல நிறைய பேர் நீங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட இருக்கலாம். ஆனாலும் நீங்க உங்க பெற்றோரை கனம் பண்ணுங்க, உங்க பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவும் அதை தான் சொல்றாரு, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தங்களை மூழ்கிய சமூகத்துல தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்க நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரேப்பா, நாங்கள் பூமியில ஆசீர்வதிக்கப்படுவோம், எங்க வாழ்நாள் நீடித்திருக்கும், நன்மை உண்டாகும்படிக்காக ஆண்டவரே எங்க தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று இருக்குது. முதலாவது கற்பனையை நாங்கள் கை கொண்டு நடக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் ஒவ்வொருக்கும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த காலை வேலையில ஒரு தீர்மானத்தோட இந்த காலை வேலையை தொடங்க கர்த்தர் ஒவ்வொருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. வேலை இந்த நாள் வரைக்கும் பெற்றோர் கனம் பண்ணாம நிறைய பிள்ளைங்க இருந்திருக்கலாம்ப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதில் இருக்க ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே இந்த காலை வேலையில யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வேலைக்கு செல்கிறார்கள் அந்த பிள்ளைகளோடு இருங்க, வீட்டுல இருக்கிற பிள்ளைகளோடு இருங்க, படிக்கிற பிள்ளைகள்
பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. உடைய கரம் உடைய பிள்ளைகளை தாங்கி நடத்திட்டோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துங்க. வியாதியோடு பலவீனத்தோடு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சுகமாக்குங்க. பிள்ளை பேருக்காக கேட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிள்ளை செல்வத்தினால் ஆசீர்வதித்து நீ நடத்த முடியாது சொல்லிக்கிறோம். இன்னும் சரீரத்துல எந்தெந்த பகுதிகள்லாம் பலவீனப்பட்டிருக்காங்களோ கர்த்தர் அந்த பகுதிகள்லாம் பலவான்களை கர்த்தர் நிறுத்தும்படியாய் சொல்லிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரம் உடைய பிள்ளைகளோடு இருந்து பயன்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். எல்லா மகிமையும் கனத்தையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் சொல்லிக்கிறோம் எங்கள் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெப விண்ணப்பங்களை நிறைய பேர் ஜெப விண்ணப்பங்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். உங்க பேர் எழுதி வச்சு நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்க பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எழுத மறக்காதீங்க. உங்க கமெண்ட்ஸ்லயும் இல்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுலயும் உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.